பஸ்ஸில் கூட ஹிந்தியில் எழுதி வச்சு பிரச்சனை பண்ணானுங்க இன்னைக்கு. ஆமாம், ஓவர் நைட்டில் ஒரு ஸ்ட்ரைக் அடிக்க முடிஞ்சுது அவங்களால. நம்ம சிஎம் வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்குற நிலையெல்லாம் வந்துருச்சு. என்னென்னா அப்படிலாம் இல்லை, தவறான தகவல் இது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வட மாநிலத்தில் தாக்கப்பட்டு தான் இருக்காங்க தமிழர்கள். இன்னைக்கு இதை விட ஒரு அபூர்வமான இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன். ஃபேமிலி கோர்ட்டில் நார்த் இந்தியன் லேடிஸை பார்த்தேன். அப்போ இங்கே அவங்க எல்லா குடியுரிமையும் பெற்று விட்டார்கள், ஆதார் கார்டு பெற்று விட்டால் அதோடு தானே டிவோர்ஸ் வாங்க வர்றாங்க. அவங்க இன்னும் வட மாநிலத்தை ஒரு இடத்துக்கு வராமல் இருக்கிறான் அதிகமாக. எங்கே தெரியுமா? டாஸ்மார்க்கு உள்ள பாருக்குள்ளேலாம் வரமாட்டான். எவனாவது ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான், மொத்தமாக வீட்டுக்குள்ளேயே சாப்பிடுவானுங்க, வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்குவானுங்க, அவனுக்குள்ளேயே எல்லாம் முடிச்சுக்குவானுங்க. 50% ஓட்டு வாங்கிட்டான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. நான் அதோட ஒரு படி மேலே போய் அவனுக்கு ஃபேர் பர்சன்ஸே கிடையாது. தெரிஞ்சாங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. அவனுக்கு ரொம்ப டேஞ்சரானவங்க. எங்கே வேலை கொடுத்தாலும் சரி, எல்லா சைட்டுக்கும் பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குறான். சைட்டில் தங்கியிருக்காங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் பேர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு வாக்குரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பிரதான அரசியல் கட்சிகள் பேச தொடங்கியிருக்காங்க. பல அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி வடமாநிலத்தவர் என்ற சொல்லாடலோட தமிழ்நாட்டில் வரக்கூடிய நிலைமை என்னவா இருக்கு? முதல் விஷயம், அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு பேசுறது சரியான பொலிட்டிக்கல் லாபி கிடையாது. ஏன்னா நம்மளும் இங்கே பாம்பேயில் போய் வாக்கு சதவீதம் இருக்குது, கல்கத்தாவில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் இருக்காங்களே ஒழிய ஒரு அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல நம்ம இல்லை, கிடையாது. ஒரு எம்எல்ஏ கூட இப்போவும் இல்லை. சரி, எம்எல்ஏ கூட இல்லை. நம்ம ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிடையாது. ஆனால் இவங்களோட லாபி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மொத்தமாக மொழி உணர்வோட வாக்களிச்சாங்கன்னா இங்கே நம்ம முதலமைச்சரை தீர்மானிக்கிற இடத்த கூட மாற்ற முடியும். ஒரு கட்டத்தில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களே ஒரு ஆள் கேண்டிடேட்டாக நிற்பாங்க, ஒரு எம்எல்ஏ சீட்டு நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. நிற்க முடியாது, நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. 6 லட்சம். இந்தியா ஒருங்கிணைப்பான நாடு தானேங்க. நீங்கள் போய் டெல்லியில் கூட நிற்கலாம், உங்களை யார் மறைச்சா? ஆனால் டெல்லியில் நீங்கள் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. ஆனால் அவங்க பொறுத்தவரையிலும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வேணும் அப்படின்றத அவங்க முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஆள் நிற்பாங்க. நீங்கள் திருப்பூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களான்னே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். பஸ்ஸில் கூட ஹிந்தியில் எழுதி வச்சு பிரச்சனை பண்ணானுங்க இன்னைக்கு. ஆமாம், ஓவர் நைட்டில் ஒரு ஸ்ட்ரைக் அடிக்க முடிஞ்சுது அவங்களால, வட மாநிலத்தவர்களால். அந்த கம்பெனியை இயங்காது. அதுபோக தமிழ் அளவில் வேலைக்கு எடுத்ததுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க அந்த ஸ்ட்ரைக்கில். எங்களை மட்டும்தான் லாபி வேலைக்கு எடுக்கணும்னு, தமிழர்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் பிரச்சாரம் அடித்து ஸ்ட்ரைக் பிரச்சாரம், போராட்டமே. அது போராட்டம் நடத்துகிறான். பஸ்ஸில் இதுத்தாப்புல பேப்பரில் எழுதி ஓட்டுறான் ஹிந்தியில், இது போகுது இந்த ஊருக்கு இந்த பஸ்ஸுன்னு. அப்போ இதெல்லாம் நீங்கள் வடநாட்டில் போய் செய்ய முடியுமாங்கிறத முதல்ல யோசிங்க. ஏன்னா இன்றைக்கும் பாம்பே கையில் இருக்கும்பாங்க. தாராவிங்கிற ஒரு மிக 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 ஒரு மோசமான வாழ்வியலில் தான் நம்ம அங்கே இருக்கிறோம். ஓகேயா? ஒன்றும் பெரிய மோசமான வாழ்வியல்ன்றது நீங்கள் புற சூழலில் சொல்கிறீங்களா, அதிகாரத்தை சொல்கிறீங்களா சார்? ரெண்டுமே சொல்கிறேன். ரெண்டுமே ரொம்ப சின்ன சின்ன வீடாக இருந்தது. நான் போய் பார்த்தேன், அது நம்மளால் இருக்கவே முடியாது. அது ஹீட் அவ்வளோ வெப்பமாக இருக்குது, சுகாதாரமாக இல்லை, பொலிட்டிக்கலாகவும் பெரிய ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. அது நிறைய படங்களில் காமிச்சாங்கல்ல, இந்த காலா நாயகன்லாம் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். அங்கே அப்படி தான் ஒரு சூழல் இருக்குது. அன்னைக்கு கூட நாயகனில் கூட வரதராஜ முதலியார் வந்து ஒரு பேட்டையாக தான் அங்கே இருந்தாரே ஒழிய ஒரு பொலிட்டிக்கலாக அவர் ஸ்ட்ராங் ஆகலை. ஒரு டானாக இருந்தார், அவ்வளோதான். ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங் அவர்கிட்ட பத்தல, பேஸ் இல்லை. இருந்திருந்தா அடுத்தடுத்த தலைமுறைகள் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கலாம், ஒரு எம்எல்ஏ ஆகிருக்கலாம், எம்பி ஆகிருக்கலாம். அதுக்கான சூழல் அங்கே இல்லை வாக்குகளில். ஆனால் இதே நார்த் இந்தியன்ஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே மொழியில் ஓட்டு போடுவான். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வட மாநிலத்தில் தாக்கிட்டாங்கன்னு ஒரு ரூமர் பீகார் வரைக்கும் பாதிச்சது. நிதிஷ்குமார் வரலன்னு வச்சுங்க, இதை டிஎம்கே அலைன்ஸோட வரலன்னு வச்சுங்க நிதிஷ். ஆனால் பீகார் வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நம்ம சிஎம் வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்குற நிலையெல்லாம் வந்துருச்சு. என்னென்னா அப்படிலாம் இல்லை, தவறான தகவல் இது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வட மாநிலத்தில் தாக்கப்பட்டு தான் இருக்காங்க தமிழர்கள். நான் இன்னும் புரிதலுக்காக கேட்குறேன் சார், இந்த அறிக்கையை கூட நாகரிகத்திற்காக கொடுக்கப்பட்ட அறிக்கையா இல்லை பயந்து கொடுத்த அறிக்கையா சார்? இல்லை, ரெண்டுமே இருக்குல்ல. ஒன்று உண்மையை சொல்லணும், இங்கே அது மாதிரி நாங்கள் தாக்கலைங்கிற உண்மையை சொல்லி ஆகணும். ஒரு சிஎமுக்கு அந்த கடமை இருக்குது. இன்னொன்று பொலிட்டிக்கல் பிரச்சனை இருந்தது அன்னைக்கு. அவன் நிதிஷ் கூட்டணி இல்லைன்னு பிச்சுட்டு போயிட்டு இருந்தார்.
இது ஒரு பெரிய பேசு பொருளாக்குறாங்க. கிளப்பிவிட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். பிஜேபி கவர்மெண்ட் தான் கிளப்பிவிட்டுச்சு. என்ன வேணுமோ சொல்லுவாங்க அவங்க, தனக்கு சாதகம்னா என்ன வேணா சொல்லுவாங்க. அதான் சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்க. இதுமாரி தாக்கப்பட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ரயில் ஏற்றிட்டாங்கன்னு. ஒரு நாளைக்கு வர்ற ட்ரெயின் வடக்கிருந்து வருது இல்லை ட்ரெயின், அதில் 80% அவன் தான் இருக்கான். ஆனால் நீங்கள் லிஸ்ட் படி பார்த்தா இருக்க மாட்டான். ஏன்னா பாதி பேர் அண்ணா கொண்டா வர்றவன் தானே, பேர் இல்லை பதிவு பண்ணி வர்றான். ஏதோ தர்ம கப்பல் அன்றைக்கி வெளிநாடு போன மாதிரி தர்ம ரயில் ஏறுறான், மடக்கி ஏறுறான்னு பேர் பெத்து பேர். ஆமாம், ஏறி வந்துடுவாங்க, வந்து வேலை செய்வாங்க. நான் ஒரு பெரிய பிரபல பிரியாணி ஓடுறேன் அந்த அண்ணனை கூட நான் அதுக்கு கூட பார்க்குற வாய்ப்பு இல்லை எனக்கு. சரி, அவர்கிட்ட நான் பேசணும் அந்த அண்ணன்கிட்ட. என்னன்னா நீங்களாம் அப்படி சொல்கிறீங்க, தமிழரோட வேலைக்கு வச்சா குடிச்சிட்டு வேலைக்கு வர மாட்டான், நீங்கள் சொல்லலாமாண்ணே? மற்றவன் சொல்லட்டும், புரிதல் இல்லாதவன் சொல்லட்டும். இந்திக்காரனா கரெக்டாக வேலை பார்க்குறான்னு அவர் சொன்னார். இந்த அண்ணன் நல்லா பிடிக்கும் எனக்கு அவரை. நிறைய இடதுசாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேசுவார் அவர். ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இது எப்படி என்ன நீங்கள் சொல்ல போச்சு? ஏங்க எவங்க குடிச்சிட்டு கிடப்பான்? மாதம் ஆனால் நீங்கள் என்கிட்ட சம்பளம் வாங்கி ஆகணும், என் வேலை செய்கிறது தான் நீங்கள் இருக்கீங்க, எப்படி வேலைக்கு வராமல் இருப்பீங்க? அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இங்கே மிதமிஞ்சிய லேபர்ஸ் எல்லாம் இல்லை, தெரிஞ்சுங்க. ஒரு கடையில் 10 பேர் லேபர் இருக்காங்கன்னா இன்னொரு 10 பேர் அவுட் சோர்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா திடீர்னு வெளியில் கேட்ரிங் வெளில போகிறாங்கல்ல, அவங்க ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டியை வச்சு தான் இருக்காங்க. இவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னா இவன் மாற்றி ரொட்டேஷன் இல்லை. அப்போ நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாமாண்ணே? மற்றவன் சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன். ஆனால் தொடர்ந்து சார் களத்தில் நம்ம நேரடியாக மக்களை சந்திக்கும் போது கூட குறிப்பாக தமிழ்நாட்டு கூலி வேலையாட்களை குடிக்காரங்க அப்படின்ற சொல்ல இப்பவும் பயன்படுத்துகிறாங்களே சார் களத்தில். ஆமாங்க, அது உண்மைதாங்க. அதாவது குடிகாரன் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கூலிகளுக்கான வார்த்தைங்கிற மாதிரி ஆயிட்டு. ரொம்ப அபத்தமாக இல்லையா? அபத்தம் தான், அதோட மாற்றுக்கிறதே இல்லை. எவன் குடிக்கலை? பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் குடிச்சிட்டு செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். மொத்தத்தில் குடிங்கிறது அவமானகரமான சொல்லுன்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன். கல்லுண்ணாமையை போட்டுருவோன்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்குவோம். ஆனால் என்ன சொல்கிறீங்க, 5க்கு 10க்கும் அவனை வந்து கடை கேட்குற கடைநிலை குடிகாரனை வந்து நீங்கள் கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க. அவனை குடிகாரனை மாற்றி வச்சுருக்கோம், அது நமக்கு தப்பாக தெரியல. பிச்சை எடுக்கிறது தப்பாக தெரியுதா? பிச்சை எடுக்கிறத பற்றி சொல்ல வந்துட்டேன். நார்த் இந்தியன் சிகரெட்டில் பிச்சை எடுக்க வந்துட்டாங்க, அது ஒன்று தான் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி இதை விட ஒரு அபூர்வமான இன்றைக்கி பார்த்துட்டு வந்தேன். ஃபேமிலி கோர்ட்டில் நார்த் இந்தியன் லேடிஸை பார்த்தேன். அப்போ இங்கே அவங்க எல்லா குடியுரிமையும் பெற்று விட்டார்கள், ஆதார் கார்டு பெற்று விட்டார், அதோடு தானே டிவோர்ஸ் வாங்க வர்றாங்க அவங்க குடும்ப நீதிமன்றத்தில். இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். நான் என்னுடைய இத்தனை வருஷத்தில் ஹைகோர்ட்டில் பார்த்துருக்கேன். நிறையா மார்வாடிஸ் வருவாங்க கேஸுக்கு. நேபாளிஸ் நிக்கீஸ் இன்னைக்கு பார்த்தேன் விவாகரத்து கோர்ட்டில். அப்போ நினச்சிக்கிட்டேன், ஓஹோ சொல்லிவிட்டு அந்த கமெண்ட் அடித்தேன் லிஃப்ட்டில். இந்த ஒரு இடம் தான் வடக்கன்ஸ் உள்ள வராமல் இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க தான் இருக்காங்க. மகிழ்ச்சி. நீதிபதியாக அவங்க நிறைய பேர் இருக்காங்க ஹைகோர்ட்டில். லோயர் கோர்ட்டில் தான் இல்லை, ஹைகோர்ட்டில் இருக்காங்க. அப்படியே வந்து படிப்பாங்க, அப்புறம் லோயர் கோர்ட்லேயும் நீதிபதி ஆவாங்க. நிறைய வழக்கறிஞர்கள் நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ சென்னையில் ஒரு வீடு வாடகைக்கு போடுறதுல தொடங்கி வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் வரை என்ன பாதிப்பை ஏற்படுது? வீட்டு வாடகையெல்லாம் அவங்க வந்து ஏற்றி விட்டு போயிட்டாங்க. அவங்களோட வாழ்வியல் அவங்களை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய இந்த மாதிரி ஏசி இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும்லாம் இருக்காது. அப்படியே தூங்குவான், அப்படியே சமைப்பான், அப்படியே சாப்பிடுவான், அப்படியே வேலைக்கு போவான், மாடு மாதிரி உழைப்பான், வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவான், தூங்குவான், போவான். அப்போ என்ன ஆகிப்போச்சு, ஹவுஸ் ஓனர்ஸு முதல் விஷயம் தண்ணி மிச்சம். நம்ம 10 வாட்டி துணியை துவைக்கிறது, 10 வாட்டி குளிக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவன்கிட்ட கிடையாது, தண்ணி மிச்சம். இன்னொரு விஷயம், வாடகை கரெக்டாக தேதிக்கு போட்டுருவான். நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், இந்த 10 நாள் ஆகட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு கம்பெனி சேலரி கொடுக்கும், வாடகை போட்டுருவான். வேறு ஒன்றும் அக்கம் பக்கத்தில் அவனால் நியூசன்ஸ் இருக்காது. இன்னும் வடமாநிலத்து ஒரு இடத்துக்கு வராமல் இருக்கிறான் அதிகமாக. எங்கே தெரியுமா? டாஸ்மார்க்கு உள்ள பாருக்குள்ளேலாம் வரமாட்டான். எவனாவது ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான், மொத்தமாக வீட்டுக்குள்ளேயே சாப்பிடுவானுங்க, வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்குவானுங்க, அவனுக்குள்ளேயே எல்லாம் முடிச்சுப்பானுங்க. டாஸ்மார்க் பாருக்கு நீங்கள் போய் நோட் பண்ணி பாருங்க, பாரில் அவனுக்கு சந்திக்க முடியாது. ஏன்னா பாதிக்கு மேலே ஃபேர் பர்சன்ஸ் கிடையாது அவனுங்க. 50% ஓட்டு வாங்கிட்டான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. நான் அதோட ஒரு படி மேலே போய் அவனுக்கு ஃபேர் பர்சன்ஸே கிடையாது, தெரிஞ்சாங்க. எல்லாரும் மேலேயும் கேஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. டாஸ்மார்க் வந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும். உண்மையா சார்? இது உண்மைதான். ஏங்க மேவாட்டு கொள்ளையர்கள் வந்து கேரளாவில் கொள்ளையடிக்க முடியுது, ஹரியானாவிலேருந்து வந்து இங்கே வந்து செயின் இருக்க முடியுது. யார் இரானியர்ஸ் வந்து செயின் எடுத்து என்கவுண்டர் ஆகுறானுங்க. பவாரியா கொள்ளையர் யாருங்க? கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ எப்படிங்க கொண்டானுங்க? சுதர்சனத்தை ஜாங்கிட்டு போய் பிடிக்க போனார். மகாலட்சுமி ஜுவல்லர்ஸை கொள்ளையடிச்சான், அவனை பிடிக்க போன பெரிய பாண்டி ஏசி துடுப்பட்டு இறந்து போனார். மதுரவாயில் ஏசி, T4 மதுரவாயில் ஏசி. அப்போ என்ன நினைக்கிறீங்க? அவனை ரொம்ப டேஞ்சரானவங்க. எங்கே வேலை கொடுத்தாலும் சரி, எல்லா சைட்டுக்கும் பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குறான். சைட்டில் தங்கியிருக்கான், அங்கேயே இருந்து பார்க்க கொசுக்கடி எல்லாமே. எது அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. சுவிஸ் இல்லை நியூசிலாந்து கம்பேர் பண்ணுவோம், நியூசிலாந்து அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவனுக்கு இருக்கிற நிலை எப்படி, அங்கே வறுமை நிலை, வாழ்க்கையின் விளிம்பு, முடிவெற்ற தொழில். பீகாரி தான் வெடிக்கிற முடிவெட்டுறான், கடை ஃபுல்லாக இருக்கான், கடை ஃபுல்லாக முடிவெட்டுறது. தமிழர் தலை அவங்ககிட்ட தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், அவன் தான் வெட்டுறான். அவன் அடையது மோசம் மாட்டான், அவன் பாட்டை வெட்டிட்டு அவன் பாட்டை காசு வாங்கிட்டு வெள்ளை வெட்டி குடிப்பான். நியூசன்ஸ் இல்லை. ஆனால் நீ பேசுகிறது எல்லாமே அவனுக்கு புரியும். தமிழ் நல்லாவே தெரியும், நமக்கு தான் மொழி தெரியாது, அவனுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே மாட்டான்.
ஆனால் தொடர்ந்து சமூக செயல்பாட்டாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பெரும் பாலங்கள், கட்டுமான பணிகள், தார் சாலை உட்பட இது எல்லாமே அவங்க இல்லாமல் இயங்காது, நம்ம அவங்களை வரவேற்கணும், அவங்களோட உழைப்பு அங்கீகரிக்கணும்னு சொல்ற தரப்பும் இருக்குது. ரைட்டு, நான் ஒன்று சொல்கிறேன். வளைகுடா நாடுகளில் ஃபுல்லாக நம்ம தமிழர்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அங்கே ஓட்டு உரிமை வாங்கிட்டாங்களா சொல்லுங்க. சிங்கப்பூரில் நம்ம தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் தமிழர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னபோது லீ குவான் யூ அப்போது இருந்த அந்த நாட்டு பிரதமர் அவங்களுக்கு அவ்வளோ அங்கீகாரத்தை கொடுத்தாரு. மலையாளி அவங்களும் போய் கேட்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் எல்லா உரிமையும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்குறேன். தமிழர்களுக்கு அவர் சொன்ன பதில், நீங்கள் இங்கு பிழைக்க வந்தவர்கள், ஆனால் அவர்கள் இங்கே நாட்டின் சுதந்திரத்துக்கு போராடியவர்கள், உங்களுக்கு அவங்களும் வித்தியாசம் இருக்கு, அவங்க வேற நீங்க வேற. பதிலுங்க கவுண்டர் அடிச்சாருங்க. அதே தமிழர்கள் புதுக்கோட்டையிலேருந்து போயிட்டு சிங்கப்பூர்லாம் கலவரமே நடந்தது கிடையாது. அந்த சுதந்திரத்துக்கு பிறகு ஆஃப்டர் ஃப்ரீடம் அந்த கண்ட்ரியில் அப்படி நடந்தது கிடையாது. அங்கே ஒரு பெரிய கலவரத்தையே நடத்திட்டாங்க. நம்ம தமிழர்கள் போலீஸ் வண்டியை கொளுத்தி விட்டு தேக்காங்கிற இடத்துல ஓட விட்டாங்க. சிங்கப்பூரின் போலீஸே ஓட விடுறதுன்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு கட்டத்தில் அது நீதிமன்றத்துக்கு போச்சு. அங்கே வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ஹைலி சென்சிட்டிவ் கண்ட்ரி. அது பாஸ்போர்ட் இல்லைன்னா சாட்டை ஐடி தான் உங்களுக்கு. அப்போ கடைசியாக அவர் முடிவெடுத்தது, அப்போ வந்து லீ குவான் யூடைய மச்சா முதல்வராக இருந்த பிரதமராக இருந்தார் தான் நினைக்கிறேன். அது சரியா இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழர்கள் இயல்பாகவே வீரம் உள்ளவர்கள், தோழமை உணர்வு அதிகம் உள்ளவர்கள், அவங்களால அவங்களை கட்டுப்படுத்திக்க முடியாது எமோஷனலில். அதில் அவங்க செஞ்சிட்டாங்க. யார் செய்தார்களோ அவர்களை மட்டும் அவர் நாட்டுக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா நம் நாட்டின் சுதந்திரத்திலும் இந்த நாட்டின் வளர்ச்சியிலும் தமிழர்களுடைய பங்கு இருக்கிறது, அனுப்பி வைங்கன்னு சொன்னார். ஆனால் எத்தனை பேர் அங்கே தமிழர்கள், அங்கே தானே சிங்கப்பூரில் தமிழர்கள் எம்எல்ஏ அந்த அந்தஸ்தில் இருக்காங்க. மலேசியாவில் வந்து தட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, தமிழர்கள் இருக்கிறாங்க அதிகாரத்தில், அரசியல். ஆனால் ஆட்சி அதிகாரத்துலனாலும் கிட்டக்க இருக்காங்க. சரி, அந்த தட்டுவங்கிறது அந்த நாட்டு ஆளுமையில் ஒரு பங்கு இருக்கு. ஆனால் வளைகுடா நாடுகளில் இல்லை. அரபு நாட்டுலாம் நீங்கள் எதுவுமே இல்லையே. துபாயிலையோ வேற எங்கேயும் இல்லையில. பாக்கி நாடு, துபாய் மட்டும் சிவிலைஸ்டார், பாக்கியெல்லாம் மன்னர் ஆட்சியில் இருக்கு. ஆனால் உங்களுக்கு சின்ன ஒரு மினிஸ்ட்ரி கூட கிடையாது. இல்லை, நீ வேலைக்காரனாவே இரு, வேலைக்காரனாவே போயிடு, அவ்வளவுதான். இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா, கனடா, லண்டனில் நிறைய பேர் நம்ம தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. கமலா ஹாரிஸ் நின்றுட்டாங்கன்னு கை தட்டினான். கமலா ஹாரிஸ் இண்டோ ஆரிஜின் அமெரிக்கன்ஸ், அவங்க அந்த நாட்டு பிரஜையா. ரகசியத்தை வரை வெளியே சொல்லிட்டாதீங்க, அதுக்கு கோவப்படுவாங்க. ஒரு கோஷ்டி அது கோவப்பட்டா உண்மையே சொல்றது. நான் உண்மையாக சொன்னால் நீ கோவம் வருதுன்னா உனக்கு கோவம் வரட்டும், நான் உண்மையை சொல்கிறேன். நான் சொன்ன பேச்சு உனக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தலாம், நான் தண்டக்கர்மம். நான் பேசுனதில் ஒரு சின்ன ட்ரிகராவது உனக்கு ஆகணும்ல. அவங்களுக்கு இங்கே போஸ்ட் அடித்து ஒட்டிட்டு இருக்கான். யாகம் வளர்த்தாங்க சார். அகிலேஷ் யாதவுக்கு இங்கே போஸ்ட் அடித்து விட்டுறாங்க. இங்கே உள்ள யாதவ் சமுதாயத்தில் கோனார். கலைஞர் அழகா சொல்லுவார் தமிழ்ல, கோனார். தமிழ் உரைன்னு இருக்கு. நம்ம இவ்வளோ பேர் ஜாதியில ஒரு ஜாதி உரையே இருக்கு, கோனார். ஆனால் அகிலேஷ் யாதவுக்கு இங்கே நோட்டீஸ் வச்சு விட்றாங்க. என்ன புரிதல் இருக்குன்னே புரியலைங்க. கமலா ஹாரிஸுக்கு இங்கே வெடி வெடிக்கிறான். நல்ல ஒரு காலத்தில் அவங்க போயிட்டாங்க. அவங்க என்ன, அவங்களால நம்ம நாட்டில் என்ன பலன் அடைஞ்சிருக்கு, இல்லை எதுவும் ஒரு அமௌண்ட் எதுவும் கொடுத்தாங்களா? இப்போ வயசாக இருக்காங்க, அங்கே எதுவும் கிடையாது. இல்லை, அது ரேட்டு சினிமா இது ஒரு தரப்பு இருக்கு சார். இறுதி கேள்வி, நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய பாடல் வரி கூட, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டுன்னு. நான் யதார்த்தத்தை கேட்குற, தமிழர் ஒன்றாக இருக்காங்களா சார்? இன்னைக்கு தமிழர்கள் ஒன்றாக இல்லை. அதுவும் இது ஒரு காரணம். ஜாதி இருக்கு நம்மள்ட்ட. நான் ஒரு எம்பிக்கு நிற்கிறேன்னு வச்சுக்கேன் ஒரு தொகுதியில், அது நிறைய வாக்கு வாங்குவேன். ஒரு 50,000 வாக்கு கூட வாங்கலாம், சுயேட்சையாக நான் கூட சொல்கிறேன். இல்லை மினிமம் குறைந்த வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். உதாரணம் சொல்கிறேன், வாழ்த்துக்கள். அதே நான் ஒரு எம்எல்ஏவுக்கு நிற்கிறேன்னு வச்சுங்களேன், 5000 ஓட்டு விடுறதே பெரிய விஷயம். நெருங்கி வந்துடுவாங்க. ஒரு எம்பிஆருக்குள்ள ஒரு மாவட்டம் ஃபுல்லாக என்னை பார்ப்பாங்க. அதில் என்னோட ஜாதி தெரியாது, என்னோட மொழி தெரியாது, பரவாயில்ல நல்லா பேசுவாரியா, நல்ல ஒரு ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பாக விழுவோம். கட்டாயம். ஒரு எம்எல்ஏக்குன்னு வச்சுங்களேன், 5000 ஓட்டு விடாது. அங்கே நான் ஜாதி பார்ப்பாங்க, என்ன ஆளுங்க, கட்சி பார்ப்பாங்க. கட்சி பேனரில் நிற்கிறாரா, இண்டிவிஜுவலாக நிற்கிறாரா. அங்கே வந்து அப்புறம் இலை கட்சி, பூ கட்சி, சூரியன் கட்சின்னு எல்லா கட்சியும் வந்துடும். அதில் ஒரு பிரச்சனை வந்துடும். அதே நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு நான் நிற்கிறேன்னா ஒரு 100 ஓட்டு விடாது. இன்னும் நெருக்கி வந்துடுவாங்க. இவர் யார், என்ன, இவரோட பர்சனல் கேரக்டர் என்ன, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, இவரையெல்லாம் ஜெயிக்க விடணுமா? ஆமாம், முதல் விஷயம் ஈகோ சொல்லு. நான் எனக்கு நெருங்கிய உறவுகளே இப்போ குடும்பத்திலே அவங்க வாக்களிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நிறைய எலெக்ஷன் சொல்கிறேன், ஈகோ வந்துடும். இவரெல்லாம் ஜெயிக்க விடுறதா, எவன் ஜெயிச்சாலும் சரி இவனை முதல்ல தோக்கடுறா அப்படின்ற மனநிலை வந்துடும். இதே ஒரு வார்டு மெம்பருக்கு நிற்கிறேன்னு வச்சுங்களேன், 10 ஓட்டு எனக்கு கூடாது. ஏன்னா இவன் அன்றைக்கி நம்மக்கிட்ட சட்டை வளர்த்தவன்ல, இது அது இல்லை, இது மாட சொல்லுவாங்கல்ல, இவன் சட்டை வளர்ப்பு, இவன்லாம் நீ மதிக்க மாட்டான், இவன்கிட்ட போய் கேட்க முடியாது, அகராதியாக பேசுவான், ஒரு லைட் இல்லைன்னு சொன்னால் வம்புழுப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. இதுதான் நிலை. இதே உங்கள் வீட்டுக்குள்ளே தேர்தல் வச்சு பாருங்க, 5 பேர்கிட்ட
நீங்கள் மெஜாரிட்டி வாங்குறீங்களான்னு பார்த்துருவோம். அம்மா அப்பா அக்கா தங்கச்சி 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு தேர்தல் வைப்போம். நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க, 0% ஓட்டு வாங்குவீங்க. உங்கள் ஓட்டு மட்டுமே உங்களுக்கு போல் ஆகும். உங்கள் பொண்டாட்டியே ஓட்டு போடாது உங்களுக்கு. காரணம் இன்னும் இன்றைக்கி வந்துடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் அரசியல். இதை வாஸ்ட்டாக அப்படி பிரிச்சுட்டே போங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் பாட்டுங்க. ஒரு தொகுதிக்கு மினிமம் 1000 ஓட்டு நீங்கள் வாங்குவீங்க. மினிமம் வாங்குவீங்க, மாற்றுக்கிறதே கிடையாது, விழுவும். ஏன்னா டெல்லியில் கெஜ்ரிவால் வந்து தனியாக வந்து ஆட்சி அமைச்சப்ப இவரெல்லாம் ஜெயிச்சிருவாருன்னு நினச்சாங்க அவரோட தோற்றத்தை வச்சு. ஆனால் அவர் ஜெயிச்சார். அப்புறம் மதுபான கொள்ளை வழக்கில் உள்ள தூக்கி வச்சாங்க. அப்போ மறுபடியும் வந்து நின்னார். அப்போ கோர்ட்டு சொன்னிச்சு, வழக்கில் இருக்கிறதுனால அவர் தேர்தலை நீங்கள் புறக்கணிக்கிறதே அவர் உள்ளே வச்சுருக்கிறீங்க, அவர் வெளியே விடுங்க, தேர்தல் வந்து கண்டெஸ்ட் பண்ணட்டும், அவர் கேம்பெயினிங் பண்ணணும்னு சொல்லிச்சு. எங்கே பார்த்தாலும் லாபி பெருசு, அரசியல் லாபி பெருசு. இந்த நாடு மட்டும் இல்லை, டொனால்டு ட்ரம்ப்பு காதில் சொல்கிறான். ஓகேயா, அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும்ல யாரா என்னன்னு. அவனையும் சுட்டு கொண்டாச்சு. ட்ரம்ப்பெல்லாம் சர்வதேச அளவில் என்ன பிரச்சனை உண்டு பண்ண போகிறான் பாருங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் சாவுங்கிற கட்டத்தில் பொருளாதாரத்தில் விழுந்து ஒழிஞ்சு போங்க அப்படின்றான். எனக்கு என்ன அப்படின்னு எல்லாம் ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து பேசலாமா? அதான் வலதுசாரி மனநிலை. அதெல்லாம் அப்படி தான் பேசுவார். அவர் ஒரு வெள்ளைக்கார ஹிட்லர், மீசை இல்லாத ஹிட்லர். அவர் கூலி தொழிலாளர்களை கூலிகளாகவே பார்க்கலாம், வாக்காளர்களாக பார்க்க வேண்டாம்னு புரிஞ்சுக்கலாமா நீங்கள் சொல்கிறது? கூலி தொழிலாளர்களே கூலிகளாக பார்க்கலாம். இல்லை அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். அரசியலமைப்பு சட்டம் படித்தேன்னா எப்படி நான் அதை டிக்ளேர் பண்ண முடியும்? கான்ஸ்டியூஷன் லாவில் வந்து நீங்கள் எங்கே வேணுமோ ரைட் டு லிவ், எங்கே வேணுமோ நீங்கள் போகலாம், எங்கே வேணுமோ நீங்கள் போய் இருக்கலாம், எங்கே வேணுமோ நீங்கள் பிரதமர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். ஏங்க குஜராத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ முதலமைச்சராகி அந்த முதலமைச்சர் இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கிறார். நமக்கும் நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பிரதமர் ஆகலாம், யார் வேணால் ஆகலாம். அப்போ நேஷனல் வைஸ் நீங்கள் பார்க்கக்குள்ள இவனுக்கு ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அது ஒரு கட்சியும் பேசுது, நான் பேச முடியாது. என் மனசுக்குள்ளே வேணால் வேறு இருக்கலாம், அவங்களும் வந்து வாக்காளர்கள் ஆகிட்டாங்க, பொலிட்டிக்கல் லாபி மாறுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை டிக்ளேர் பண்ண முடியாது. கூடாது. ஆமாம், கூடாது. பாட்டாள் நாகராஜ் மாரி நான் பேச முடியாது. ஓகேவா, அறிவற்று பேச முடியாது. சரி, மகாராஷ்டிராவில் இருந்தார்ல பால் தாக்கரே, மராட்டிக்காரனை விட்டு வெளியே போனார். ஆனால் இதில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் முடிச்சிடுறேன். இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டை சுட்டி காட்டி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்கிறான், ஏய் தமிழ்நாட்டில் கரெக்டாக சொல்கிறாங்களா, ஒன்று தாய்மொழி இருக்கட்டும், இன்னொன்று இங்கிலீஷ் இருக்கட்டும், நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறாங்க. கேரளா கன்ஃபர்ஸ் பண்ணுறான் தமிழ்நாடு சொல்கிறது. நீ எல்லாம் பாருங்க, மலையாளம் இருக்கட்டும், இங்கிலீஷ் இருக்கட்டும் போகணும். கர்நாடகா ஏற்றுக்கொண்டான். இன்னமும் ஒரு லாபி சொல்கிறேன், பிஜேபியை எதுக்கிறதுக்கு டிஎம்கே மட்டும் தான் எதுக்குது, அவங்க பின்னாடி ஒன்று சேரணும்னு சொல்லி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்கிறான். அவங்க தான் அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் முதல்ல இவங்க தான் எதுக்குறாங்க. ஏன்னா அதில் உள்ள மைனஸை உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது பின்னாடி என்ன லாபியை கொண்டு வரும். இன்றைக்கி உள்ள பிரச்சனையே இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்ன ஒரு பிரச்சனைங்கிறதெல்லாம் இருக்குது ஒரு சின்ன விஷயத்தில். ஆனால் எதையுமே எதிர்க்க முடியாத அளவில் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறது எனக்கு வருத்தத்தை தருது. மெஜாரிட்டிங்கிறது தப்பு. ரொம்ப மைனாரிட்டி ஓட்டில் தான் நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ தான் நீங்கள் அடக்க ஒடுக்கமாக மக்களுக்காக நிற்பீங்க. ஸ்லிப்பானால் அடுத்த வாட்டி ஜெயிக்க மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த ஸ்லிப்பாகாத வாக்குகளை வட மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். யாரை ஜெயிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். தொடர்ந்து நன்றி சார், நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.